ஹலோ பசங்களா, வெல்கம் பேக். நம்ம எக்ஸாம்ஸ்க்கு படிங்க நல்லா படிங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னலாம் எல்லாமே சொல்கிறோம். தட் இஸ் ஃபைன், தட் இஸ் ட்ரூ, தட் ஹேஸ் டு பி டன். ஆனால் இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரிப்பரேஷன் 1000 டைம்ஸ் எஃபெக்டிவாக மாறும். ஆமாம் பசங்களா, இங்கே தான் நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க்கை ப்ளே பண்ண போகிறோம். ஸ்மார்ட் ஒர்க் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, என்ன ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா, ஒரு பேப்பர் சைன் பண்ணுற ஒரு எக்ஸாமினர், ஒரு இன்விஜிலேட்டர், ஒரு சூப்பர்வைசர், ஓகே, ஒரு எவாலுவேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஒரு பேப்பரில் எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதை தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பசங்களா, இன்னையிலேருந்து உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸை, ஸ்லிப் டெஸ்ட் பேப்பர்ஸை இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஐ வில் டூ இட் அப்படிங்கிறது போடுங்க. உங்களுக்கு வேறு என்ன இம்பார்ட்டன்ட் செஷன் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு யோவையும் மறக்காமல் போட்டிருக்க பசங்களா. செஷனை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கண்டென்ட்டை ஷேரும் பண்ணிவிடுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எக்ஸாமினர் என்னென்ன பண்ணுவாங்க, பிகாஸ் நம்ம பிரெயின் அப்படிங்கிறது வந்து அப்படியே நிறையா யோசிச்சு நிறையா திங்க் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணாது பசங்களா. நம்ம பிரெயினுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஓகேவா? அந்த பேட்டர்னில் இருக்கிறத ஃப்ளோ சார்ட் மாதிரி அப்படியே அது பிஹேவ் பண்ணிகிட்டே வரும். திடீர்னு ஒரு இடத்துல அந்த ஃப்ளோ சார்ட்டை மட்டும் மாறுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பிரெயின் கோப்பப் பண்ணுறதுக்கு சில டைம் இருக்கும். அந்த டைமில் ஸ்ட்ரெஸ் ஆகி ப்ரெஷர் ஆகி எல்லாமே முடிஞ்சிடும் பசங்களா. அதனால தான் சடனாக ஒரு விஷயம் நடக்கிறப்ப நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணுறது தப்பாக ரியாக்ட் பண்ணிட்டோம். நம்ம ரியாக்ட் பண்ணுறனாலே நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அந்த ஃப்ளோ சார்ட் படி தான் பிரெயின் பிஹேவ் பண்ணும். இந்த சினாரியோவா, இந்த கொஸ்டினா, இதை இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறத பிரெயின் ஒன்று வச்சிருக்கும். அதை நீங்கள் சடனாக மாற்றி சடனாக ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றப்ப இட் வில் பி அஃபெக்டிங் யோர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரெயினுக்கு இனர்ஷியா இருக்குது. நம்ம பாடிக்கு மட்டும் இல்லை பசங்களா, மூளைக்கும் இனர்ஷியா இருக்குது, மறந்துடாதீங்க. அப்போ என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் தெரிஞ்சுக்க கூடாது, எப்படி உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ புட் யோ ஆன் த கமெண்ட் செக்ஷன் பசங்களா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 15th வந்துட்டே இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த டைம் ஆகஸ்ட் 15th நீங்கள் நம்ம ஜைலம் கூட தான் செலிப்ரேட் பண்ண போறீங்க பசங்களா. ஆகஸ்ட் 15th காலையில் 11 மணிக்கு ஒரு மெகா பிக் குவிஸ் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. திஸ் இஸ் பியூர்லி டு ஆனர் ஆர் ஹீரோஸ். ஓகே, நம்ம இவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறதுக்கு யாரெல்லாம் வந்து காரணமோ அவங்கள ஆனர் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ 5 lakh வர்த்தான ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு பசங்களா. டக்குன்னு இந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைம் இண்டிபெண்டன்ஸ் டே, இட்ஸ் ஜைலம்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே, ரைட்? எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அப்போ என்னென்னலாம் நம்ம பண்ணணும், என்னென்ன ஃபஸ்ட்டு? ஸோ வி பீப்புள் ஹாவ் டு அனலைஸ் மார்க்கிங் ஸ்கீம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்படியே நிறைய பேர் நினைப்பாங்க, பேஜுக்கு 1 மார்க்குன்னு போட்டால் கூட 40 பேஜ் எழுதுனா 40 மார்க் பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க. பட் தட் இஸ் நாட் த கேஸ். நீங்கள் 50 பக்கம் எழுதியிருந்தாலும் ஃபெயில் ஆகிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கச்சன்னு நிறைய எழுதுறதுக்கு பதிலாக என்ன எழுதுனா மார்க் இருக்கும் அப்படிங்கிற மார்க்கிங் ஸ்கீம்ஸை நீங்கள் பார்க்கணும். ஓகே, உங்களுக்கு மார்க்கிங் ஸ்கீம்ஸில் ஹெல்ப் வேணும் மேம், எங்களுக்கு மார்க்கிங் ஸ்கீம்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக மார்க்கிங் ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ மார்க்கிங் ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு டைமும் மாறும் பசங்களா. பட் டோட்டலாக அதை அனாலிசிஸ் பண்ணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். இஃப் யூ பீப்புள் நீட் இட், ஸோ புட் யோ ஆன் த கமெண்ட் செக்ஷன். என்ன பண்ணணும், கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் மார்க்கிங் ஸ்கீம்ஸ் வேணும் அப்படின்னு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ மார்க்கிங் ஸ்கீம்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இது எழுதுனா தான் 2 மார்க், இது எழுதுனா தான் 1 மார்க். பிகாஸ் நார்மலாக மார்க்கிங் ஸ்கீம்ஸ் எப்படி வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்கும் அப்படின்னா, ஃபார்முலா எழுதிருந்தீங்கன்னா 1/2 மார்க் கொடுங்க, டெஃபனிஷன் எழுதியிருக்காங்க அதில் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு 1/4 மார்க் கொடுங்க, ஃபைனலி யூனிட்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு 1/4 மார்க் கொடுங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சேர்த்து தான் 1 மார்க்கோ 2 மார்க்கோ வரும். ஓகே, சும்மா அடிஷன் சப்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் அவங்க மார்க் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அது பேப்பரில் இருந்தால் மட்டும்தான் மார்க் இருக்கும். ஏன்னா நிறைய எல்லாம் எழுதியிருப்பாங்க, ஆனால் ஃபார்முலா மென்ஷன் பண்ண மறந்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மார்க் கட் டவுன் ஆயிருக்கும். ஓகே, அப்போ மார்க்கிங் ஸ்கீம்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ப்ரெசன்டேஷனை மாற்றணும். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பிரெயின் வந்து ஒரு மேப்பில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, நம்ம டோராவின் பயணங்களில் இருக்கிற மேப் மாதிரி இதுலேயும் ஒரு மேப் இருக்குது. அந்த மேப்பில் திடீர்னு ஆல்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. அதனால ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் பிரெயினை இந்த மாதிரி மேப்புக்கு பழக்கப்படுத்துங்க. ஓகே, ஸோ இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. இன்னையிலேருந்து நாளைக்கு நீங்கள் எழுத போகிற ஸ்லிப் டெஸ்ட்லேருந்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே தானே பசங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் சைக்காலஜியோட ப்ளே பண்ணணும் பசங்களா. சைக்காலஜினா என்ன மேம் புதுசாக வார்த்தை சொல்கிறீங்க? விச் மீன்ஸ்
எப்போவுமே இன்விஜிலேட்டரோட மைண்ட் செட்லேருந்து உங்கள் பேப்பரை நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறீங்க அப்படின்னா அது கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நீங்கள் தைக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு என்ன தேவையில்லையோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ஒரு ஆர்ட் வரைகிறீங்க அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வரையக்கூடாது. உங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு ஏத்தாப்புல கஸ்டமர்ஸ்க்கு ஏத்தாப்புல தான் நீங்கள் அதை பண்ணணும். அப்போ எப்படி நம்ம ப்ராக்டிக்கல் பிஸ்னஸ் சினாரியோவில் கஸ்டமர்ஸ்க்கு ஏத்தாப்புல கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம ஒர்க்கை பண்ணுவோமோ அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் உங்கள் பேப்பரை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ சைக்காலஜி ஆஃப் யுவர் எக்ஸாமினர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் யார் சைன் பண்ணுவாங்கன்னே தெரியாதே, நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எல்லா எக்ஸாமினருமே ஒரு கீ பேப்பர் பக்கத்தில் வச்சுட்டு மார்க்கிங் ஸ்கீமை பக்கத்தில் வச்சுட்டு கீ பக்கத்தில் வச்சுட்டு தான் சைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ எக்ஸாமினர் வந்து கீழே இருக்கிறதுக்கு மார்க் கொடுப்பாங்க. அப்போ கீ எங்கிருந்து எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்சிஆர்டியிலேருந்து தான் கீஸை வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ என்சிஆர்டி புக்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்சிஆர்டியில் அதுக்கான கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கீவேர்ட்ஸை யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டார்ட் ஹண்டிங். ஏன்னா கீவேர்ட்ஸை நீங்கள் எழுதி ஹைலைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க நிறைய எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கீவேர்ட்ஸை மட்டும் பார்த்துட்டாவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு அந்த கான்செப்டை புரிஞ்சிருக்கு அப்படின்னு இன்னும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஃபார்முலா ஆட் பண்ணுவீங்க, அதோட யூனிட் ஆட் பண்ணுவீங்க, அதுக்கு குட்டி டயக்ராம் இருந்துச்சுன்னா அதையும் எழுதி அதையும் பாக்ஸ் பண்ணுவீங்க. அப்போ தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், யூ பீப்புள் நோ த கான்செப்ட் பெட்டர். ஓகே, அதுக்குன்னு இசு வாசு தானை மட்டும் ஃபுல்லாக போட்டு எழுதிட்டு வெறும் கீவேர்டை மட்டும் நடுவில் வச்சிங்கன்னா அப்படி ஏமாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ கீவேர்ட்ஸை ஹைலைட் பண்ணுங்க. ஸோ ஹைலைட் த கீவேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரேமிங் த சென்டென்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் கைடு தேவை. ஸோ கைடில் நீங்கள் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மக்கடிக்கக்கூடாது. ஒரு கொஸ்டினை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் நீங்கள் கைடில் இருந்து எடுத்துக்கணும். புரியுதா பசங்களா? ஸோ இது அவங்களோட மார்க்கிங் ஸ்கீம்ஸை இன்னும் ஈஸி பண்ணும். ஏன்னா அவங்க ஒரு நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் இவ்வளோ பேப்பர் திருத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப உங்கள் பேப்பர்லேயே ரொம்ப நேரம் அவங்கள வச்சுக்கிட்டு இருக்க ஆபத்து உங்களுக்கு தான். இரிட்டேட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஓகே, அப்போ அந்த இரிட்டேஷன் இல்லாமல் டக்குன்னு நம்ம பேப்பரை முடிச்சு கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் நம்ம ப்ராசஸ் பண்ணணுமோ அதை we people have to process. Okay, that's why format is the shortcut to the marks. ஸோ எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, புல்லட்டின் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. பேராகிராஃப் மாதிரி எழுதாதீங்க, புல்லட்டின் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. நீங்கள் பேராகிராஃப்க்கு ஒரு ஹெட்டிங் கொடுங்க. 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு பேராகிராஃப் கீழே எழுதாதீங்க. அடுத்த பேராகிராஃப் போங்க, ஃபார்முலாஸ் எழுதுங்க, இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் எழுதுங்க. ஓகே, டயக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா டயக்ராம்ஸை அழகாக வரைஞ்சி அழகாக அப்படின்னா ரவிவர்மன் மாதிரி வரையணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி வரைஞ்சி அதை பாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப எக்ஸாமினரோட மைண்ட் செட் இன்னும் கூலாக இருக்கும். அவங்க சீக்கிரமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அப்போ நீங்களே தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இன்னும் நீங்கள் எக்ஸாமினர் என்ன பண்ணியிருக்கீங்க, கூலான மைண்ட் செட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறப்ப யுவர் ஸ்கிரிப்ட் வில் பி லைக் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஸ்கிரிப்ட். அண்ட் பிலீவ் மீ, எல்லா எக்ஸாமினர்ஸுமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஸ்கிரிப்டை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஸ்கிரிப்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் ஒரே நாளில் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ இருந்தே நீங்கள் உங்கள் எக்ஸாம் பேப்பரில் இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபைனல் அவுட்புட் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் உங்களுக்கே வந்து உங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். குட்டி குட்டி சங்க்ஸாக எழுதுங்க, கிளாரிட்டியாக இருக்கும். பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுங்க. ரஃப் காலமை தனியாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் எதுவுமே அடிச்சு ரொம்ப ஸ்கிரிபிள் பண்ணி எழுதாதீங்க. அப்படியே அச்சடிச்ச மாதிரி எழுதணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருந்தாலும் அது க்ளீனாக இருக்கணும். க்ளீனாக இருக்கிறது அப்படின்னா அடிச்சு விட்டு எழுதுறது. ஒரு டைம் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஸ்ட்ரைக் பண்ணணும். ஓகே, இல்லாட்டி யூ பீப்புள் கேன் ஸ்ட்ரைக் அவுட் லைக் திஸ். அதை விட்டுட்டு இப்படி கொஞ்சம் அப்படியெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப அது பார்க்குறக்கே அசிங்கமாக இருக்குது. ஸோ பாருங்கள், இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, சிம்பிள். இல்லை இப்படி அடிச்சு விடுங்க, அவ்வளோதான். இது எப்படி இருக்குது. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் எச்சு பண்ண இன்விஜிலேட்டர் உங்களோட எக்ஸாமினரோட ஒரு மிகப்பெரிய ஒரு டெவல் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் யார் நினச்சாலும் நம்மளை காப்பாற்ற முடியும். ஓகே, ஸோ டேட்டாஸை கிளியராக கொடுங்க. நான் குழப்பி எழுதுனேன்னா மேமுக்கு தெரியாது, ஈட்டா போட வேண்டிய இடத்துல ஈட்டா போடுங்க. ஈட்டாவையே நீங்கள் வந்து ஒரு மாதிரி எழுதி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் கேம் ஆடினீங்கன்னா தே நோ பெட்டர். அவங்க இன்னும் அழகாக கேம் ஆடுவாங்க. கரெக்டாக எழுதுனதுக்கு கூட உங்களுக்கு கேம் ஆடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி they can able to reduce the marks. They can reduce the marks. Okay, so முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க பசங்களா, you people have to be like very simple.
ஓகே. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் ஒரு 15 to 15 செகண்ட்ஸ் உங்க பேப்பர்ல என்ன அவங்க வந்து அப்சர்வ் பண்றாங்களோ அதுதான் எண்ட் ஆஃப் த பேப்பர் வரைக்கும் அவங்களுக்கு தோணும். ஸோ ஃபர்ஸ்ட் 15 செகண்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் 1 minute இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஒரு பேப்பரை வந்து அவங்க 1 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல திருத்தணும் அப்படின்னா அதுல பாதி டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மீதி டைம்லாம் ஈஸியாக கடந்துடும். அதனால மேக் யூஸ். நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுறது, செகண்ட் எழுதுறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க கான்செப்டா, அழகா ப்ரெசென்ட் பண்ண தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதுங்க. புரியுதா பசங்களா? கொஸ்டின் நம்பர் கரெக்டா போடுறது, செக்ஷனை கரெக்டா எழுதுறது, இதெல்லாமே அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்னும் கம்மி பண்ணும். ஓகே. ஸோ ஃபைனலி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புறது, மேக் யூர் எக்ஸாமினர் ஃபீல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பசங்களா. ஓகே. ஸோ ஐ ஹோப் நான் உங்களை என்னென்னலாம் கைட் பண்ணணுமோ அதெல்லாமே நான் கைட் பண்ணியாச்சு. இதே இதில் மறந்துடாதீங்க பசங்களா, ஆகஸ்ட் 15th அன்னைக்கு நம்மளோட மெகா குவிஸ் இருக்கு. நம்மளோட ஜைலம் கூட நீங்கள் செலிப்ரேட் பண்ண போறீங்க உங்கள் இண்டிபெண்டன்ஸ் டேவை. 5 lakh வர்த்தான கிஃப்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு பசங்களா. யாரெல்லாம் வந்து இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலையோ இந்த QR கோடை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15 காலையில் 11 மணிக்கு. ஓகே. ஸோ ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் கிளியர். இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்காக உங்க ஷோபி மேம் அதை எடுத்துட்டு வரதுக்கு ரெடியா இருக்கேன். இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பத்தின ஒரு என்லைட்மெண்ட் அவங்களுக்கும் கிடைக்கணும் இல்லையா? அதனால ஓகே. அண்ட் டூ ஃபாலோ அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஏன்னா நம்ம எழுத போகிற ஃப்ரீ நோட்ஸில் ஹேண்ட் ஃப்ரீ நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல இருந்து, ஃப்ரீ பிடிஎஃப்ஸ்ல இருந்து எல்லாமே, ஒரு இம்பார்ட்டன்ட் கவுன்சிலிங் அப்டேட் வருது அதோட டீட்டெயில்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ப்ரெஸ் ரிலீஸ், எவ்ரிதிங் வில் பி தேர் இன் ஆர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அப்போ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கீ பிரிட்ஜ் ஃபார் யூ அண்ட் மீ, யூ அண்ட் அஸ். ஓகே. அதனால மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. எஸ் பசங்களா, that's it for the day and thank you so much for your attention. இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் and நம்புறேன். இன்னொரு இம்பார்ட்டன்டான செஷன்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here. No fear, right? Have a great day பசங்களா. Take care. Love you lads. Bye bye everyone. Have a nice day.